ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பார்வையாளர்கள் 5 பேர் நாளை சென்னை வரவுள்ளதாக பிரவீன்குமார் தகவல். புதுக்கோட்டையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை கொன்று 50 பவுன் நகை கொள்ளை. சென்னை வடபழனியில் தனியார் பள்ளி முற்றுகை, மாணவர்களை வேறு பள்ளிகளில் சேர்க்க வற்புறுத்துவதாக புகார். குத்துச்சண்டை சங்க செயலாளர் கருணாகரனின் முன்பிணை மனு எழும்பூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி. திருச்சி அருகே அதிக தேர்வு கட்டணம் வசூலிப்பதாக ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கடத்தப்பட்ட மாலுமிகளை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தல். மும்பை தாக்குதல் தீவிரவாதி அஜ்மல் கசாப் சிறைக்குள் கராத்தே கற்று வருவதாக தகவல். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் முறைகேடாக 25 கோடி ரூபாய் பெற்றதாக குமாரசாமி குற்றச்சாட்டு. எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்திய வங்கதேச உயர் அதிகாரிகள் டெல்லியில் ஆலோசனை. இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் நெதர்லாந்து வீரர்கள் திணறல். மணி செய்திகள் வழங்கியவர்கள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.